அடுத்தடுத்து நம்ம விஜய், அடுத்ததா இந்த போலீஸ் இவங்க எல்லாருமே இப்படி பரபரப்பா இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு முடிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த சுடருக்கெல்லாம் பயங்கரமான பயம். அதுவும் இல்லாம இங்கேயே ரேணுகாவா நம்ம செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா, இனிமே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்தடுத்து எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம இங்கேயே ரேணுகாவா இருந்துட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மள யாருமே வந்து சுடர்ன்னு சொல்லிட்டு சொல்லி இங்க பிடிக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே இந்த மல்லி, அதுக்கப்புறம் இந்த மனோகர் இவங்க எல்லாருமே செஞ்ச வேலையால நம்ம கிட்ட வந்து ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. இப்ப ரீசென்ட்டா எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கு. அப்படி இருக்கும்போது அத வச்சுட்டு ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லி இந்த சுடரோட பிளான் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்படி மேலும் மேலும் ஒன் பை ஒன்னா கண்டுபிடிச்சு கடைசியில இந்த சுடர், ரகு இவங்களோட முகத்திரைய கிழிச்செறிவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அடுத்ததா போலீஸ் இருந்துட்டு இந்த ரகுவ அரெஸ்ட் பண்ணி அடுத்ததா இந்த சுடர வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு செயின் லிங்க்டு மாரி. ஒருத்தர புடிக்க புடிக்க அடுத்தடுத்து அவங்க வந்து சிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில சுடர் வரைக்கும் வந்துருச்சு. அதாவது எல்லாருமே வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல, சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீக்கிரமா நிறுவனமாயி, எப்படியாச்சும் வந்து அ சீக்கிரமா வந்து இந்த விஷயத்த எல்லாத்தையுமே எல்லாருமே கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சா தான் வந்து விஜய், மல்லி, வெண்பா இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி, எல்லா மக்களும் வந்து விரும்பக்கூடிய விஷயம் இது. இந்த ஒரு விஷயம் இவ்ளோ வந்து சூப்பரா விஷயம் நடக்கும்போது அப்படின்னு நினைக்கும்போது, உண்மையிலேயே எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த விஷயத்த யாருமே எதிர்பார்க்கவும் இல்ல. அதாவது இதுக்கான ஒரு அடிவாரமா தான் இந்த பண விஷயம் வெளிய வந்திருக்கு. அதாவது இத்தன நாளா வந்து அந்த பணம் வந்து எப்படி வெளிய வரப்போகுது? என்ன ஏது? அதுவும் இல்லாம சீரியல் நம்பர வச்சு ஈஸியா அந்த பணம் எங்கேயாச்சும் புழக்கத்துல இருந்துச்சு அப்படின்னா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாரி நெனச்சாங்க. அதுவும் இல்லாம இந்த பணத்த எப்படியாச்சும் வந்து பேங்க்ல போடணும் அப்படின்ற மாரி சொல்லி ரகு நெனச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த பணத்த பேங்க்ல கொண்டு போய் போட முடியல. ஏன்னா அடுத்தடுத்து வந்து ஈஸியா இந்த பணத்த வச்சு நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி கொஞ்சம் வந்து யோசிச்சு தான் வந்து இந்த விஷயத்த செஞ்சிருக்காங்க. அதுவும் இல்லாம பணத்த எடுத்துட்டு வந்தவன் அந்த கட்டுலருந்து பணத்த எடுத்துட்டு வருவான் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ அந்த பணத்த கொண்டு வந்து குடுத்தவனும், அடுத்ததா வந்து இந்த விஜயோட அந்த ஒரு பூமி பூஜைய தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சவனும் 2 பேருமே வந்து ஒருத்தன் தான். அதாவது பணத்த திருடனவும் ஒருத்தன், இந்த வேலைய செஞ்சவனும் ஒருத்தன். அப்படி இருக்கும்போது 2 பேருக்கும் காமனா யாரோ ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ நம்ம கதிரேசன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்ததா வந்து விஜய் இருந்துட்டு நல்லா யோசிச்சு பார்க்குறாங்க. யாரு தான் வந்து இதுல எதிரி இருக்கா? கண்டிப்பா ராஜேஸ்வரி இத பண்ணியிருக்க மாட்டா. ராஜேஸ்வரி நம்மளோட அந்த பூமி பூஜைய தடுத்து நிறுத்தணும்னு நெனச்சது என்னமோ உண்ம. ஆனா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அதாவது ரூ. 50,00,000 பணத்த திருடி இருக்க மாட்டா அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அதே சமயத்துல இது 2த்துக்கும் லிங்க் ஆகக்கூடியது என்ன அப்படின்றத சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாரி நெனைக்கிறாங்க. இப்போ சுடருக்கெல்லாம் பயங்கரமா பயம். சுடருக்கு என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்படியே திரு திரு திருன்னு முழிச்சுட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா சுடர் இருந்துட்டு அ அடுத்தடுத்து மாட்டிக்கிட்டா அப்படின்னா, அவ பிளான் மொத்தமுமே வந்து கொலாப்ஸு. அதுக்கப்புறம் வந்து யார் நெனச்சாலுமே கூட இந்த சுடர அதாவது சுடர வந்து யாராலயுமே காப்பாத்தவே முடியாது. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும். ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு, இது யாருன்னு சீக்கிரமா கண்டுபிடிச்சாகணும். ஏன்னா கதிரேசனும் எப்பருந்தோ வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ரூ. 50,00,000 பணம் எடுத்தது யாருன்னு தெரிஞ்சா, கண்டிப்பா அவ்வளோதான். அத்தோட வந்து எல்லா பிரச்சனையும் வந்து முடிஞ்சிரும். அவன வந்து அப்படியே உண்டு இல்லன்னு பண்ணுவேன் அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா உண்மையிலேயே ரேணுகா தான் இத எடுத்திருப்பாங்க. அதாவது ரேணுகா மாதிரியே இருக்கக்கூடிய சுடர் தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லி, உண்மையிலேயே நம்ம விஜய்க்கு தெரியவே இல்ல. கதிரேசனுக்கும் வந்து தெரியவே இல்ல. அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருந்துட்டு, அந்த போலீஸ் கிட்ட வந்து கேட்குறாங்க. அதாவது இந்த மாரி எங்களுக்கு யாருமே தெரியல. அதுவும் இல்லாம யார் இத பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியல அப்படின்ற மாரி வந்து சொல்லி, டீட்டெயிலா வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, விஜய் இப்போ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க போறாரு. ஏன்னா விஜய்க்கு தான் இதுல ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அதுவும் இல்லாம மல்லி ஆல்ரெடி வந்து இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது கதிரேசனோட வீட்ல அந்த பணம் காணாம போயிருக்கு அப்படின்னா, அதுக்கான காரணம் அஃப்கோர்ஸ் இந்த சுடர் தான் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இத எப்படி நம்ம ஆதாரத்தோட நிரூபிக்கிறது? நம்ம போய் சொன்னா நம்மள பைத்தியக்காரி அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அதுவும் இல்லாம நம்ம சொல்றத எவனும் அங்க கேட்க போறதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த விஷயத்த நம்ம சாதிக்கிறது? அப்படின்ற மாரி யோசிச்சாங்க. இப்போ போலீஸ் கொண்டு வந்து குடுத்த விஷயங்களும் சேமா இருக்கு. அதுவும் இல்லாம பூமி பூஜை தடுத்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கக்கூடியது இந்த ராஜேஸ்வரி. ஆனா அதே சமயத்துல அந்த பணத்த கொண்டு வந்து குடுத்தவன் எவன்? அப்படின்ற மாரி வந்து சொல்லி யோசிக்கும்போது தான் இந்த சுடரோட கூட்டாளி அந்த ரகுவா தான் இருக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம மல்லிக்கு புரியுது. அடுத்ததா வந்து நம்ம மல்லி ஒரு மிகப்பெரிய
மாஸ்டர் பிளான போடுறாங்க. கடைசியில அந்த மாஸ்டர் பிளான்ல இந்த சுடர் வந்து இப்படி சிக்குவா அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது அடுத்ததா இந்த பணம் எங்கேருந்து வந்தது? என்ன ஏது? அப்படின்றது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு, ரகுவ முதல்ல போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. ஏன்னா ரகு உஷாரா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி ரகுக்கு ஃபோன் பண்ணி இந்த சுடர் சொன்னது எல்லாமே ஓகே தான். ஆனா அடுத்த விஷயம் நடக்கும்போது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமா இருந்துச்சு. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருந்துட்டு மல்லிக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வெண்பாவுக்கு தேவையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி, மல்லியம்மாவ மட்டும் நம்ம இழந்துறவே கூடாது. விஜய் டாடா முக்கியம், மல்லியம்மா முக்கியம். ஆனா ரேணுமா முக்கியம் கிடையாது அப்படின்ற மாரி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஒரு காரணத்தினால அடுத்தடுத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து நல்ல விஷயமா நடந்துச்சு. வெண்பாவ வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் செஞ்சாங்க. இந்த மாரி ரேணுமாவோட ஃபோன எடுத்து, அவங்க யார்கிட்ட ஃபோன் பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு கால் ஹிஸ்டரிய வந்து எடுத்துக் குடுக்க முடியுமா வெண்பா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரகுவோட நம்பர வச்சு, ரகு இருக்கக்கூடிய இடத்த ட்ரேஸ் பண்ணி, கடைசியில வந்து அந்த பணத்தையும் கண்டுபிடிச்சுறாங்க. இப்போ ரகுக்கு வந்து மாட்டிக்கிட்டான். அடுத்ததா ரகுவ அடிச்சு விசாரிக்கும்போது, கண்டிப்பா வந்து இந்த சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி தான் ஆகணும். அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்து கடைசியில போலீஸ் இப்போ அந்த ரகுவோட வந்து இந்த சுடர் முன்னாடி நிக்க ஆரம்பிச்சுறாங்க. சுடருக்கு செம்ம ஷாக்கு. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.